அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் விஷுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும், நமக்கு நிறையா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு இருக்கும். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், நிறைய கோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கோல்ஸ் எல்லாமே நான் நிறைய அஃபர்மேஷன் சொல்கிறேன், ஆனாலும் நடக்கவே இல்லை. நான் டெய்லி அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய தாட்ஸ் நமக்கு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான மெத்தட் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்ததா நம்மளே ஒரு கற்பனை செஞ்சுக்கிறது. கற்பனை செஞ்சுக்கிறது அப்படி சும்மா உட்காந்து கற்பனை செஞ்சுக்கிறதுங்கிறது இல்லாமல் அதை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறது. ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அதை மெடிடேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துவோம். அதே தான் விஷுவலைசேஷனில் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்களுக்கு இருக்கிற கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் மட்டும்தான் அது. நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கலாம். இது நீங்கள் காலையில் எந்திரிச்சதையும் பண்ணலாம், இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னால் பண்ணலாம். ஏன்னா அந்த ரெண்டு டைமுமே கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியான சுச்சுவேஷனில் இருக்கும். அமைதியான சுச்சுவேஷனில் உங்களால் விஷுவலைசேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நல்ல உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு டீப் ப்ரீத் எடுங்க, ஒரு 5 to 10 டீப் ப்ரீத் எடுங்க. டீப் ப்ரீத் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மனசு அமைதிப்படும். அந்த மாதிரி அமைதிப்பட்ட முடிஞ்சதையும் என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் கோலாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நீங்கள் கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணி அந்த வீட்டில் நீங்கள் இப்போ குடியிருக்கிற மாதிரி நீங்களே உங்களை விஷுவலைசேஷன் பண்ணணும். விஷுவலைசேஷன் பண்ணுறப்போ கற்பனை செஞ்சு பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு. அந்த நடந்துருச்சுன்னா நான் என்ன எமோஷன்ஸில் இருப்பேன், என்ன ஃபீலிங்ஸில் இருப்பேன், என்ன உணர்வில் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கறது, அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கறது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நிஜமாலுமே அது உங்களுக்கு நடந்து அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறப்போ எப்படி சந்தோஷ நிலைமையில் இருப்பீங்களோ, எந்த ஆனந்தத்தோடு இருப்பீங்களோ அந்த ஆனந்தத்தோடு நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல முக்கியமான விஷயம், இந்த ஈர்ப்பு விதியிலே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட தாட்ஸ், உங்கள் பிலீவ்ஸ், உங்களோட ஆக்ஷன், இந்த 4 விஷயமும் உங்களுக்கு அலைனா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம இமேஜினேட் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம், இல்லை நிறைய அஃபர்மேஷன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் உங்களோட உணர்வு நிலையில் அதுக்கு நீங்கள் எந்த மாற்றத்தையுமே தரல அப்படின்னா, அந்த உணர்வு நிலையில் நீங்கள் மாற்றத்தை தராதப்போ எதுவுமே உங்களுக்கு நடக்காது. லா ஆஃப் அட்ராக்ஷனே உங்களுக்கு ஒரு பொய் மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஈர்ப்பு விதி ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட உணர்வுகளோட கனெக்ட் ஆகிருக்கு. உங்கள் உணர்வுகள் என்ன உங்களுக்கு சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறப்போ முக்கியமான விஷயம், உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குது, அந்த மனநிலைமையில் இருக்கிறப்போ உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குமோ அந்த உணர்வுகளோடு நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த கற்பனையில் நீங்கள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அனுபவித்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும். ஸோ எப்போவுமே லா ஆஃப் அட்ராக்ஷனில் முதல் விஷயம் உணர்வுகள் அந்த இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ஸோ உணர்வுகளை வாட்ச் பண்ணி நீங்கள் உட்காந்து இந்த விஷுவலைசேஷன் கற்பனை கண்ணோட்டத்தில் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே ஆல்ரெடி கிடைச்சா என்ன ஃபீலிங்கில் வருமோ அந்த ஃபீலிங்கில் உட்காந்து டெய்லி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து கண்ணை மூடி உங்களோட கற்பனை உலகத்தில் நீங்கள் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சேரும். ஸோ இந்த கற்பனை உலகத்தில் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் விஷுவலைசேஷன் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.